சொந்தம் ஆக்கும். கல்வாரியே சுவின் ரத்தமே உன் பாவங்களை மன்னித்துன்னை சுத்திகரிக்கும். கல்வாரியே சுவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தம் அதுவே, விலையாக சிலுவையில் சிந்தப்பட்டதே, பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே. கல்வாரியே சுவின் ரத்தமே வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். எல்லாருமாய் உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஒரு விசையாய் there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இங்கே ஒரு சம்பவமானது நடக்கிறது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய வியாதி பலவீனத்தை அவள் தாங்கிக் கொள்ள முடியாதபடி, இது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியாய் இருக்கிறதே என்று மருத்துவர்களிடத்திலே அவள் சென்று இந்த வியாதியினுடைய வீரியத்தை அவள் புரிந்து கொள்ளுகிறாள். அவள் தன்னுடைய ஆஸ்திகளை அவள் செலவழித்தவளாய் மருத்துவருக்கு அவள் அதிக செலவுகளை செய்து கொண்டு, ஆனால் சுகம் இல்லாதவளாய் அவள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் அவள் போய் பார்த்துட்டா, ஆனால் அந்த வியாதிக்கு, அந்த இரத்தப்போக்கு என்கிற அந்த ஹீமோஃபிலியா என்கிற அந்த வியாதிக்கு ஒரு விமோச்சனம் இல்லாதபடி மருத்துவர்களாலே கைவிடப்பட்டு, வைத்தியர்களாலே கைவிடப்பட்ட அந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். இவள் செய்த ஒரு காரியத்தை பாருங்க. 44வது வசனம், அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூட பட முடியாதபடி இருந்த அந்த ஸ்திரீ ஒரு முயற்சியை, ஒரு முடிவை அவள் எடுக்கிறாள். என்னை சுகமாக்க முடியும் என்றால் இந்த இயேசுவாலே மட்டும்தான் முடியும் என்கிற ஒரு முடிவை எடுக்கிறாள். அவரை தொட வேண்டும் என்பது 2வது பட்சம். ஆனால் வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாகிலும் நான் தொட வேண்டும் என்று அவள் விசுவாசித்து அவள் சென்று அந்த முயற்சியை அவள் எடுக்கிறாள். அந்த முயற்சியை அவள் எடுத்த பிறகு நடந்த காரியம் பாருங்க. அப்பொழுது அந்த ஓரத்தை அவள் தொடும் பொழுது உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இந்த கால வேளையிலும் கூட வெகு காலமாய் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற காரியங்கள், பாடு அனுபவித்து கொண்டிருக்கிற விஷயங்கள், ஒருவேளை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி,
தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே நீங்கள் இயேசுவை தொட வேண்டும், நான் இயேசுவினிடத்தில் இதை சொல்ல வேண்டும், நான் அவரை எப்படியாவது தொட வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்தீர்கள் என்றால், அதற்கு முயற்சி செய்வீர்கள் என்றால், உடனே உங்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கலாம், எல்லாராலும் நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் this is your day, this is your day of healing. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ நம்புகிறது அவராலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அவள் சுகமானதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஹல்லேலூயா. தேவன் நன்கு அறிந்திருந்தார். ஒரு சுகம், ஒரு வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போனதை. There is an affirmation this morning time. ஆண்டவர் நம்முடைய சுகத்தை கன்ஃபார்ம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை அவர் தேற்றுகிறத கன்ஃபார்ம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாய் செய்கிறவர். உடனே அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ நான் தான் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் திரும்பவுமாய் அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். நம் தேவன் கொஞ்சமாக இருக்கிற விசுவாசத்தை தட்டி கழிக்கிறவர் கிடையாதவர். நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். இந்த நாள் தேவனை நாம் தொட்டு தேவனிடத்திலிருந்து நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணப்படுத்தி தெய்வ மகிமைக்காய் நாம் வாழப்போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். வெகு காலமாய் காத்து கொண்டிருக்கிற காரியத்தை இந்த நாளிலும் கூட இங்கே நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். 12 வருடமாய் அவள் பாடுபட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில நீர் சுகத்தை கொடுத்தீர். இந்த காலை வேளையில என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனம், இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீர் கிரியை நடப்பிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் நம்புகிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹேவ் அ பிளஸ்ட் டே. கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். இது இன்றைக்கு உங்களுடைய சுகத்தின் நாள். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.